வரகாத்துக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கிற அலகம்துல்லாஹ் நல்லா இருக்கிறம்மா. உங்க பேர் என்னம்மா? என் பேர் வள்ளியம்மா. இஸ்லாத்துல வச்சது அச்சனம்மா. நீங்க இஸ்லாத்துக்கு எதற்காக வந்தீங்க? எப்போ இருந்தாலும் இதில் தான் அவுத்தாகணும்னு சொல்லி நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். ஏன் இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தீங்க? இந்த மார்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தேர்ந்தெடுத்தேன். இஸ்லாத்தை தெரிஞ்சுக்க வேற ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுங்களா? நான் ஒரு பாய் வீட்டில் வந்து இருந்தேன். அவங்க நடந்துக்கிற முறைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க மூலியமாக திருநெல்வேலி சுத்தமல்லியில் போய் 3 மாதமாக ஓதுனேன். ஓதி நோம்பி 29 நோம்பி வச்சேன். மீண்டும் அவங்க வீட்டுக்கு தான் நான் வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். பொருளாதாரத்துக்கு என்னம்மா செய்கிறீங்க? காலையில் 8 மணிக்கு கம்பெனிக்கு போவேன். அந்தருக்கு வந்துடுவேன். அது உலக வாழ்க்கைக்காக. மாலை 7 மணிக்கு போவேன் மதசாவுக்கு. 8-9 மணி மட்டும் இருப்பாது மறுமை வாழ்க்கைக்காக. அல்ஹம்துலில்லாஹ். காலை உலகத்திற்காகவும் இரவு மறுமைக்காகவும் பயன்படுத்துகிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்குதுமா. இஸ்லாத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னங்கம்மா? இஸ்லாத்தில் எல்லா விஷயமே நல்ல விஷயந்தான். எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து மவுத்தாவரங்களை குளப்பாட்டி கௌரவமாக கண்ணியமாக அந்த வெள்ளையாடை அடந்து கொண்டு போய் கபரில் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது விருப்பம் இருக்குதாம்மா சொல்றதுக்கு? எனக்கு நானும் எப்போ இஸ்லாத்தில் மவுத்தானாலும் அதே கௌரவம் கண்ணியம் கொடுத்து என்னை கொண்டு போய் கபரில் வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எப்போ மவுத்தானாலும் யார் வந்து கேட்டாலும் என்னை நீங்கள் தராதீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக. நாங்கள் எல்லோரும் சகோதரிகளாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வோம்மா. நீங்கள் கவலைப்படாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த அம்மா வந்ததுலேருந்து இவங்களுக்கு அந்த ஒற்றை நோக்கம் தான். நான் சம்பாரித்த பொருள் யாருமே எங்கள் உறவினர் யார் வந்து கேட்டாலும் கொடுத்துட்டு போங்க. ஆனால் என்னுடைய உடம்பு வந்து முழுக்க முழுக்க இந்த இஸ்லாத்துக்கு உங்களுக்கு சொந்தமானது. எதுவுமே நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும். என்னுடைய முடிவு வந்து இஸ்லாத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லுது. அடிக்கடி இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். இவங்களுக்காக எல்லாருமே துவா செய்யுங்க.